இன்னைக்கு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ யாருக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபாலோவரான ரேணுன்றவங்க அவங்களோட பிரதருக்கு இது ரொம்ப ஃபேவரட். ஆனா அவங்க இப்ப இல்லன்றத ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அவங்க அண்ட் அவங்களோட தம்பிக்காக இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்குல கொஞ்சமா வெறுமிளகாய் தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். ரொம்பலாம் குக் ஆக வேணாம், லைட்டா வெந்தா போதும், எடுத்து வச்சிருங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு 1 ஸ்பூன் சீரகம், சோம்பு, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உளுத்தம் பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாக்கு 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா தொக்கு பதம் வரட்டும். அது கூடவே தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆனதும் ரைஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் பவுல் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். கூடவே கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.